Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸ்ல வந்துட்டு நம்ம குரூப் 1 2017 கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்துட்டு 24th கொஸ்டின், ஆல்ரெடி 23 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் அண்ட் அது எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பாய், ஸோ ஸ்கூலுக்கு போகிற பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வந்து நடந்து போகிறான். அவனோட ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹாராக இருக்குது. அவன் 4 கிலோமீட்டர் பெர் ஹார் நடக்கும்போது அவன் ஸ்கூலுக்கு வந்து 20 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுறான். ஸோ ஷெட்யூல்டு டைம் இப்போ வந்து 9 o'clock ஸ்கூல்னா அவன் என்ன பண்ணிடுறான், 8:40 வந்துட்டு போயிடுறான். எப்போனா 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நடக்கும்போது. அதுவே அவன் வந்து 3 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் நடக்கும்போது என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு வந்து 20 மினிட்ஸ் லேட்டாக போகிறான். இப்போ 9 o'clock ஸ்கூலுக்கு அவன் என்னென்னா 9:20 தான் போகிறான். அப்போது அவன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கூலுக்கும் அவனோட வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் அவங்களோட ஸ்பீடு மட்டும்தான் தெரியுதே தவிர்த்து அவனோட டைம் தெரில, டிஸ்டன்ஸ் வந்து தெரில. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லெட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூலோட ஷெட்யூல்டு டைம், ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கூல் வந்து என்ன டைமோ அந்த ஷெட்யூல்டு டைமை நம்ம வந்துட்டு ஷெட்யூல்டு டைமை டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இப்போது டைமை வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டோன்னா டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஸ்கூலுக்கு வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், 4 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் போகிறான். அப்போ அவனோட டைம் வந்து T1 என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து 4, டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹார். அடுத்து T2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் நெக்ஸ்ட் என்ன ஸ்பீடில் போகிறான், 3 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீடில் வந்துட்டு போகிறான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போது இது ரெண்டையும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து இந்த ஷெட்யூல் டைமோட டிஃப்ரென்ஸ் டைம் வந்து தெரியணும். ஸோ நம்ம வந்துட்டு T1 அதாவது 4 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வந்துட்டு அவன் போகும்போது அவன் என்னன்னா 20 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டான். ஸோ ஷெட்யூல் டைமை விட 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு போயிட்டான். ஸோ அதனால் அந்த 20 மினிட்ஸை வந்துட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். அடுத்து 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகும்போது 20 மினிட்ஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அதனால ப்ளஸ் 20 வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் அப்போ என்ன ஆகும், T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T ப்ளஸ் 20 மைனஸ் டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 வந்து ஆகிடும். ஸோ இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 40 வந்து வரும். ஸோ இப்போது அதே மாதிரி தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைமில் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ T2 மைனஸ் T1. ஸோ அப்போ என்னாகும், x/3 மைனஸ் x/4 ஈக்குவல் டு நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 40 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மினிட்ஸில் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஹவர்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு 60 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இப்போது 4x மைனஸ் 3x டிவைடட் பை 4 3s are 12 ஈக்குவல் டு 20 டேபிளில் 2 டைம்ஸ் 20 டேபிளில் 3 டைம்ஸ். ஸோ 2/3. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4x மைனஸ் 3x என்ன ஆகிடும், எக்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு ஸோ 2/3 இந்த 12 வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ 3 1s are 3 4s are 12. அப்போது x is equal to எவ்வளோ, 8. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு சால்வ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு டைமோட டிஃப்ரென்ஸை வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கு வந்துட்டு நம்ம ஈக்குவலைஸ் வந்து பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ரெகுலராக வந்துட்டு போடுற இந்த ஆப்டிடியூட் சொல்யூஷனையும் வந்துட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்க குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள்.